ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் போட்டுன்னு வரீங்க. அதாவது குறிப்பாக இந்த 2500 ரூபாய் ஸ்கீம் அஃபிஷியலாக இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல, வந்ததுக்கப்புறம் தகவலை வெளியிடுங்க, சிறப்பான இன்ஃபர்மேஷனாக அஃபிஷியலான நியூஸை மட்டும் வெளியிடுங்க, பொய்யான தகவலை வெளியிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு வரீங்க. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எதுக்கு ஃபேமஸ்னா ரூபாய் 1000 ஸ்கீம் பொறுத்தளவுக்கு, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் செயல்படும் போதே முன்கூட்டியே இந்த ஸ்கீமில் 1000 ரூபாய் வரப்போகுதுன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் சேனலும் நம்ம சேனல் தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரீஅப்ளை மேல்முறையீடு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நியூஸில் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே சேனல், அதாவது திரும்ப ரீஅப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன சேனலும் நம்ம சேனல் தான். அது மட்டும் இல்லாமல் திரும்ப புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பும் உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன சேனலும் நம்ம சேனல் தான். அதுபோல் சொன்னது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாக கரெக்டாக நம்ம சொன்னது போலவே நடைமுறையிலும் ரீஅப்ளை மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் புதுசாக விண்ணப்பத்துக்கான வாய்ப்பும் சென்ற அரசு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் இப்போ முதல்வராக பதவியேற்கிற விஜய் அவர்கள் உங்களுக்கு இந்த ரூபாய் 2500 ரூபாய் ஸ்கீம் மூலமா மாதம் 2500 ரூபாய் உங்களுக்கு செலுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அப்டேட் தான் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துன்னு வரோம். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நியூஸ் சேனல்லையும் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வரதுக்கு முன்னாடி அரசு வட்டாரங்கள் தரப்பில் நமக்கு கிடைக்கிற தகவல் மூலமா மக்களுக்கு முன்கூட்டியே அறிவிச்சாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் தயார் நிலையில் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் பணம் வர்றதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலவங்க விட்டுடுவாங்க, ஒரு சிலவங்க முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் வச்சிருந்தாங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும். நிறைய பேர் ஏற்கனவே அதே போல் மிஸ் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் பணம் வராத நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலவங்க நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பணம் வாங்கினவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்றத முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பணம் முன்கூட்டியே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு கரெக்டாக பணம் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தவறான இன்ஃபர்மேஷன் பொய்யான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு வீடியோ போய் பார்க்கலாம் அப்படின்றதையும் குறிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை 3000 ரூபாய் சம்பந்தமாக கேட்டு வரீங்க. அவங்களுக்கான தகவலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு மாதம் 2500 ரூபாய் ஸ்கீமில் இருந்து இப்போ ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஒரு சிலவங்க வாங்கி வந்திருப்பீங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் வருமா இல்லை 2500 ரூபாய் வருமா அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதியோர் உதவி பென்ஷனாக பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஒரு சிலவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அவங்க யார் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவையான ஆவணங்கள் என்னென்ன, இந்த ஸ்கீமில் புதுசாக அப்ளை பண்ணால் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, ரேஷன் கார்டில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் என்னென்ன 3 முக்கிய தகவல் முதல்வர் விஜய் இப்போ ரீசனாக வெளியிட்டார். அது இன்ஃபர்மேஷன் என்னென்ன உங்களுக்கு இந்த 2 ஸ்கீம்லையும், அதாவது பார்த்தீங்கன்னா மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில். அந்த திட்டத்தில் என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, அது மட்டும் இல்லாமல் முதியோர் உதவி பென்ஷன் மூலமா 3000 ரூபாய் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்ற ப்ராசஸையும் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூப் சேனலும் தெளிவாக உங்களுக்கான ஒரு பாயிண்ட்டும் எடுத்து விவரிக்க மாட்டாங்க. முக்கியமாக வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருக்கும்போது உங்களுடைய கருத்தை தாராளமாக பதிவிடலாம். நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 இந்த திட்டம் தான் இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பாரா அப்படின்ற காலகட்டம் போயிருந்தது. இப்போ அவர் முதலமைச்சராக பதவியேற்றது பிறகு இந்த முதல் வாக்குறுதிகளை இதை செயல்படுத்துவாரா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க நிறைய பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா 200 யூனிட் இலவசம் அப்படின்ற திட்டத்தின் மூலயமா சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமாக நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இப்போ குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக பேசின்னு வராங்க. குறிப்பாக மகளிர்கள் 15ஆம் தேதி ஆச்சுன்னா, அதாவது ஒரு மாதமும் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டாக பணம் அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிடும். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுமா, அதாவது மே மாதம் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக 1000 ரூபாய் கிரெடிட் ஆகுமா, இல்லை தாவேக்கா வாக்குறுதிகளாக கொடுத்து, அதாவது மகளிர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக கொடுத்துருந்தாங்க. 1000 ரூபாய் தொகைக்கு பதிலாக குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் தரப்போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த 2500 ரூபாய் இந்த 15ஆம் தேதி ஏறுமா அப்படின்ற கேள்வியில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரசு அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளே முக்கியமான 2 வாக்குறுதி 3 வாக்குறுதி அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்ம இப்போ நேரம் சொல்லியிருந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய்.
அது வந்து குறிப்பாக மென்ஷன் பண்ணியே வந்து போட்டிருந்தாங்க அவங்களுடைய வாக்குறுதிகளில். 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொகை வந்து கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டு வரும்போது கேட்டுனே வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாருமே முதியவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் அப்படின்ற ஸ்கீமையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த முதியவர்கள் எல்லாருமே வந்து 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் முதியவர்களாக வந்து கருதுவோம். அவங்களுக்கு 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும்போது அவங்களுக்கே 2500 ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காது. அதாவது குடும்ப தலைவி 2500 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. அதனால தான் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் திட்டம், 60 வயது குறைவாக இருக்கிற குடும்ப தலைவிக்கு மட்டும் 2500 ரூபாய் அப்படின்றத குறிப்பாக வந்து நோட் பண்ணோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க, இதை எப்படி வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஓய்வூதியம் ஸ்கீம் சம்மந்தமாக இப்போதைக்கு எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வந்து வரல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் 1500 ரூபாய் வந்து முதியோர் உதவித்தொகை, அடுத்தது வந்து விதவை பென்ஷன், இது போல் வந்து வாங்கி வந்திருப்பீங்க. விடோ பென்ஷன் எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வரைக்கும் வந்து தொகை வந்து செலுத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து இந்த 2500 ரூபாய் ஸ்கீமை வந்து செயல்படுத்தியதுக்கு அப்புறம் தான் அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து முதியவர்கள் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க புதுசாக வந்து அப்ளை பண்ணணுமா, அப்ளை பண்ணால் என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இப்போ ரீசனாக வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். அதாவது மாதம் 2500 அளிப்பது அப்படின்ற சம்பந்தமாக திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். மகளிர்களுக்கு மாதம் 2500 அளிப்பது கடினம். திமுக அரசு வழங்கியது போன்று மாதம் 1000ஆவது வழங்க வேண்டும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியீட்டாளருக்கு வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வந்து பேட்டியில் அளிச்சிருக்கார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது இப்போ வந்து இருக்கிற அரசு நிதி சுமையால் 2500 ரூபாய் வந்து கொடுக்க முடியலானும் அட்லீஸ்ட் 1000 ரூபாய்னா வந்து குடும்ப தலைவர்களுக்கு ரெகுலராக வந்து கொடுங்க அப்படின்றத இப்போ இருக்கிற ஆட்சி, அதாவது முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து வலியுறுத்திருக்கார் முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற அப்டேட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் வந்து பார்க்கப்படுது. ஒன்று 15ஆம் தேதினா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் 2500 ரூபாய் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இப்போ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பாயிண்டாக வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். தமிழக அரசியலில் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வரும் ஒரு முக்கிய அறிவிப்பு பற்றி தான் இன்று வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500, அதாவது வந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை. அந்த திட்டத்திலேருந்து ரூபாய் 2500 உரிமை தொகையும், அடுத்தது முதியவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகையாகவும் வந்து அறிவிப்பை வந்து தாவேகா கட்சியின் சார்பாக வாக்குறுதிகளில் ஏற்கனவே வந்து வெளியிட்டிருந்தார் முதல்வர் விஜய் அவர்கள். அவர் வந்து கட்சி தலைவராக வந்து தாவேகா தலைவர் இருக்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்குறுதிகளாக வந்து இந்த 2 திட்டத்தை மெஜாரிட்டியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500, முதியவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000. இந்த தொகை மாதந்தோறும் நேரடியாக வழங்கப்படும் என்றும் வந்து குறிப்பிடப்பட்டிருவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கை கேஷாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறதில்ல. அக்கௌண்ட்டில் தான் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேரும் அப்படின்றது போல தான் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ரெகுலராக வந்து 1000 ரூபாய் வந்துன்னு இருக்குது. இப்போ வந்து 2500 ரூபாய் வந்து வருமா அப்படின்றது கேள்விக்குரிய வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது என்ன முக்கியம் தெரியுமா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணேன். இன்றைய காலத்தில் பொருளாதார சுமை மிகவும் அதிகமாகிவிட்டது. செலவு, வீட்டு செலவு, மருத்துவ செலவு, குழந்தைகளின் படிப்பு, மின்சாரம், உணவு, வாடகை என பல குடும்பங்களில் மிகவும் சிரமமாக வந்து இருக்கிறாங்க. அதனால் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது அப்படின்றதுனால தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம முக்கியமாக வந்து நோட் பண்ணணும். கிராமத்தில் இருக்கிற மகளிர்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக வந்திருக்கும் வீட்டு செலவுக்கு, மருத்துவ செலவுக்கெல்லாம். அதனால் இப்போதைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை பற்றி விரிவாக பார்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம். குறிப்பாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கிராமத்து பெண்களுக்கும் மகளிர்களுக்கும் மிக மிக பயனுள்ளதாக வந்து இருந்தது. ஏற்கனவே 1000 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டு செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் ரொம்ப வந்து பயனுள்ளதாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கணும், ஒரு சிலவங்க வாடகை செலவு கூட வந்து ஆயிருந்தது. குழந்தைங்களுக்கு மின்சார கட்டணத்தோடு வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுபோல் இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு பதில் 2500 ரூபாய் வந்து தருவாங்களா அப்படின்ற கேள்விக்குரிய வந்து இருந்தது. அது சம்பந்தமாக இப்போ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தமிழகத்தில் ஏற்கனவே பெண்களுக்கு பல திட்டங்கள் உள்ளன. ஆனால் ரூபாய் 2500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் வந்து இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கப்பட்டிருந்த ரூபாய் 2500 மாதந்தோறும் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு தான் விவாத பொருளாக வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்களுக்கு தான் பல நேரங்களில் முழு
குடும்பத்தையும் நடத்துகிறார்கள். அதாவது ஒரு சில குடும்பங்களில் ஒரே ஒரு பெண் தான் பல நேரங்களில் முழு குடும்பத்தையும் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காலை முதல் இரவு வரை உழைக்கிறார்கள். மேலும் வீட்டு வேலை, குழந்தைகளுக்கு கவனம், குடும்ப செலவு. ஆனால் அவர்களுக்கு தனி வருமானம் இல்ல நிலை ஏற்பட்டுள்ளது, பல இடங்களில் உள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் வந்து வீட்டிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து உழைச்சாலும் அவர்களுக்கு தனி வருமானம் இல்லாத நிலையில் பலரும் இந்த இடங்களில் உள்ள வந்து அவங்களை வந்து கௌரவிக்கும் வகையாகவும் அவங்களுக்கு உரிமை தொகையாக வந்து வழங்குற விதமாகவும் தான் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 2500 ரூபாய் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வராங்க. இந்த பெண்களுக்கு இந்த ரூபாய் 2500 ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் என்றும் பலரும் வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சிறிய சேமிப்பு செய்யலாம், குடும்ப செலவுக்கு வந்து உதவலாம், மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். அதனால் பெண்களுக்கு பொருளாதார தன்னம்பிக்கையும் கூடும் என்று ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். இது வந்து மிகப்பெரிய வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் பெண்கள் மத்தியில். அவங்களுக்கு வந்து சேமிப்பு செய்யறதுக்காக வந்து இது வந்து பயன்படுத்தலாம், மருத்துவ செலவுக்கு தேவைப்படலாம், குடும்ப செலவுகளுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக தன்னம்பிக்கை கூடும் அப்படின்ற மாதிரி ஆதரவாளர்கள் கூறி வந்துடுறார்கள் அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்துருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க இந்த ரூபாய் 2500 ரூபாய் ஸ்கீமில் அப்படின்றத நீங்களும் வந்து நோட் பண்ணிக்கணும். மேலும் ஒரு முக்கியமான திட்டம் அடுத்தது முதியோர் தொகை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். முதியவர்கள் பலர் இன்று தனியாக வாழ்கிறார்கள். சிலர்கள் வேலை செய்ய முடியாமல் சூழ்நிலையும் வந்து இருக்கிறாங்க. சிலர்கள் உடல்நிலை பிரச்சனையாகவும் வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 கிடைத்தால் மிகப்பெரிய உதவியாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை அல்லது ஓய்வூதிய தொகை அப்படின்ற ஸ்கீமில் வந்து இது வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த 3000 ரூபாய் வந்து கிடைத்தால் மருந்து வாங்க உதவும், உணவு செலவுக்கு உதவும், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வாழும் முதியவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக வந்து இருக்கும் என்று மக்கள் வந்து கூறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த முதியோர் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக வந்து இப்போ 3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஃப்ளோவில் வந்து சூப்பராக வந்து வீடியோ வந்து போட்டு வரோம். நிறைய தெளிவான இன்ஃபர்மேஷனாக வந்து ஆட் பண்ணி அதில் வந்து 60 வயதுக்கு மேலே வரவங்க, அதாவது குறிப்பாக ஏன் வந்து அதை வந்து கேட்டுன்னு வராங்கன்னா 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 2500 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போனதுனால அவங்களுக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பணம் வந்து கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்டு வந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். அவங்களுக்கு தனியாக வந்து முதியோர் உதவித்தொகை, அதாவது அப்படின்னா முதியோர் ஓய்வூதியம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி 3000 ரூபாய் தனி ஸ்கீம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாது அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. இந்த அளவுக்கு பெரிய திட்டத்தை அரசு இப்போதைக்கு வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்விக்குறியும் இப்போதைக்கு வந்து எழுந்திருக்குது. ஏனெனில் தமிழகத்தில் கோடிக்கணக்கான மக்கள்கள் உள்ளனர். ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு ரூபாய் 2500 முதியவர்களுக்கு ரூபாய் 3000 என்று வந்து நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிகள் ரூபாய் செலவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வருமானம் போதுமா அப்படின்ற கேள்விக்குறியாகவும் வந்திருக்குது. வரி உயருமா அப்படின்ற கேள்விக்குறியாகவும் வந்திருக்குது. புதிய திட்டங்கள் பாதிக்கப்படுமா, இந்த திட்டத்தில் வந்து தொகையை வந்து செலுத்திட்டாங்கன்னா ரூபாய் 2500 3000 ரூபாய் அப்படி வந்து செலுத்திட்டாங்கன்னா புதிய திட்டம் வர்றதுக்கான பாதிப்பு வந்து இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் வந்து இருந்தது. இது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்து எழுப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆதரவாளர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்ற கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக வந்து எழுந்து வருது. முக்கியமாக வந்து இப்போதைக்கு நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக ஏற்கனவே வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் டைம் வந்து கேட்டிருக்கார். நான் ஒரு ஸ்கீமாக வந்து வெளியிடுவேன், அதுக்காக கால அவகாசம் எனக்கு வந்து கொடுங்க. இப்போதைக்கு வந்து ஏற்கனவே அந்த கடந்த ஆட்சியோட வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இப்போதைக்கு அரசு என்ன சூழ்நிலை வந்து இருக்குது அப்படின்றது தெரிய வரும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 திட்டத்தையும் வந்து மிக ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து இது மக்களின் வாழ்வையை நேரடியாக மாற்றும் திட்டம் என்பதால் மக்கள் ஆதரவு கிடைக்கும் என கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் இந்த அறிவிப்பு தற்போது வைரலாகி வருகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். சிலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வராங்க, பெரிய உதவியாக என்கிறார்கள் அப்படின்றதையும் தெளிவாக வந்து சொல்லி வராங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற சிலர் அறிவிப்பை விட நடைமுறையில் முக்கியமா என்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வராங்க. அறிவிப்பை வெளியிட்டதோட இப்போ நடைமுறையில் வந்து அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு 2500 உடனே வந்து செலுத்தணும், அந்த அறிவிப்பை நடைமுறையில் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதையும் வந்து ஒரு சிலர்கள் வந்து சொல்லி வராங்க. இன்னும் ஒரு சிலர்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்தை தேவையானது அப்படின்றதையும் வந்து கருத்து வந்து தொடர்ச்சியாக வந்து செலுத்தின்னு வராங்க. இது ஃபுல்லாக வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்டாக வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து முதலமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கிற விஜய் அவர்கள் இது பற்றியும் வந்து சாத்தியம் எல்லாத்தையும் வந்து கூட்டு ஆலோசனை வந்து செய்து அதிகாரிகளோட ஆலோசனை வந்து தொடர்ச்சியாக வந்து டெய்லியும் வந்து ஆலோசனை வந்து செஞ்சுன்னு வராங்க. இந்த ஸ்கீமை வந்து சீக்கிரமாக வந்து செலுத்த முடியுமா, ரூபாய் 2500 ரூபாய் மகளிர்களுக்கு வந்து உடனடியாக வந்து செலுத்த முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மட்டும் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த அறிவிப்பு தமிழக அரசினால் பெரிய விவாதத்தை உருவாக்கி உள்ளது. இந்த
இந்த ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகையும் ரூபாய் 3000 உதவித்தொகையும் உண்மையில் மக்களுக்கு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்றத நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து தெரிவிங்க. இந்த திட்டம் வேணுமா வேணாமா அப்படின்றத வந்து எத்தனை பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறீங்க அப்படின்றதையும் நானும் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்தது இந்த 2500 வந்து ஒரு வேலை செலுத்தினாவோ இல்லை 1000 ரூபாய் வந்து செலுத்தினாவோ புதுசாக வந்து திட்டத்தை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை, அது மட்டும் இல்லாமல் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் வந்து ரூபாய் 3000 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விகளாக வந்து கேட்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதியோர் தொகைக்கான ஆவணங்கள் வந்து சரியாக வந்து நான் சொல்லிடுறேன். முக்கியமாக உங்களுடைய வந்து ஆதார் கார்டு கம்பல்சரியாக வந்து தேவைப்படும், உங்களுடைய குடும்ப அட்டை இருந்தால் கம்பல்சரியாக குடும்ப அட்டை வந்து தேவைப்படும், உங்களுடைய ஓட்டர் ஐடி கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். இது மூணும் வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படும். எப்போ வந்து திட்டம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அது ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணுமா இல்லை ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். கூடுதலாக வந்து உங்களுடைய வங்கி பாஸ் புத்தகம், உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரியாக வந்து லிங்க்கில் இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவி பென்ஷன் உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ஆதார் சென்டரில் போயிட்டு நீங்கள் ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் கைரேகை வச்சு கூட வந்து பணம் வந்து எடுத்து தராங்க, அது போல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இல்லை பேங்க்லேயே வந்து ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாலும் பேங்க்லேயே கூட நீங்கள் டேரெக்டாக அந்த உதவித்தொகையை ஓய்வூதியத்தை வந்து 3000 ரூபாய் வந்து எடுத்துக்கலாம். மேலும் முதியோர் தொகை வந்து வாங்க வேண்டிய முக்கியமாக இம்பார்ட்டண்டாக வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். உங்களுடைய ரேஷன் அட்டையில் உங்களுடைய மகளோ இல்லை மருமகளோ ரூபாய் 2500 குடும்ப தலைவி தொகையாக வந்து வாங்கின்னு வந்திருந்தாங்களோ இல்லை உங்களுடைய மனைவியோ வந்து வாங்கின்னு வந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓய்வூதிய பணம் வந்து வருவது கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தனி ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து தனி குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்தில் 2500 ரூபாயும் 3000 ரூபாயும் ஓய்வூதியம் வந்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. ஆனால் அஃபிஷியலாக இன்ன வரைக்கும் அரசு வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிடலை. அது வெளியிட்ட உடனே உடனடியாக நம்ம சேனல்லே வந்து வெளியிடுவோம். குறிப்பாக வந்து இந்த திட்டத்தில் வந்து வாங்குறவங்க எல்லாருமே வந்து ஒரே ரேஷன் கார்டில் இருந்தீங்கன்னா எதனா ஒரு திட்டம் தான் வந்து பயன்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடந்த அரசும் அதையே தான் வந்து பின்பற்றியிருந்தாங்க அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால் உங்களுடைய ரேஷன் கார்டு நிறைய பேர் வந்து கேள்வியெலாம் வந்து கேட்குறீங்க. இந்த வகையான ரேஷன் கார்டுகளுக்கு தான் இந்த குடும்ப தலைவி பணமும் அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதிய தொகையும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குடும்ப தலைவி பணம் பொறுத்த அளவுக்கு அரசு ஊழியர்கள், அதாவது வந்து மாநில அரசு மத்திய அரசில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த 2500 ரூபாய் வந்து கிடைக்காது, மீதி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற வாக்குறுதிகள் தான் வந்து கொடுத்துன்னு வந்திருக்காங்க. ஓய்வூதியம் பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான ரேஷன் கார்டு, பிஏஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஏஒய் கார்டு, என்பிஹெச்ஹெச், இந்த வகையான ரேஷன் கார்டுகளுக்கு கம்பல்சரி இந்த ஓய்வூதியமாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பணம் கம்பல்சரியாக வந்து கிடைக்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது 2500 ரூபாய் ஸ்கீம் சம்மந்தமாகவும் முதியோர் ஸ்கீம் 3000 ரூபாய் ஸ்கீம் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக 2 ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். அந்த 2 ஸ்கீமில் எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து தெரியும், கிட்டத்தட்ட 500 கமெண்ட்டுக்கும் உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கோம். எல்லா கமெண்ட்டுக்கும் உடனடியாக உங்களுக்கான தகவல் என்னவோ அதை ஃபுல்லாக வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். தயவுசெய்து உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.